ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். இப்பதிவிலே சக்கிரதர யோகத்தையும் பாச யோகத்தையும் பற்றி காண உள்ளோம். கிரகமாளிகா யோக பலன் என்ற தலைப்பிலே 7 வகையான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோகங்களை பற்றியும் வல்லகி யோகத்தை பற்றியும் முந்தைய பதிவிலே கண்டோம். இந்த பதிவிலே கிரகமாளிகா யோகத்தின் பிரிவுகளான சக்கிரதர யோகத்தையும் பாச யோகத்தையும் பற்றி காண உள்ளோம். லக்கினங்கன் முதலாமாறு வீட்டில் கோல் நிற்க பாருளவு சக்கிரதர யோகங்கள் என்னப்பகரு பலன்தனை தெரிந்து பார்த்திடும்போது சீருளவு மன்னவனாம் சுகதேகன் சீமான் சினமிலான் கிருபையுளன் சேர்ந்த பிரதாபன் ஏருள வாக்கியன் ஞானவான் புத்திமான் இனியதாதாவென்று இயம்பிடுவர் கண்டீர் என்று இந்த யோகங்களின் சிறப்பை விளக்கி பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாதக அலங்கார நூலிலே. அதாவது லக்னத்திலிருந்து இடைவிடாது முதல் 6 வீட்டிலே கோள்கள் அமைந்து விட்டால் இது சக்கிரதர யோகங்கள் என்றும், இதன் பலன் என்னவென்றால் அந்த ஜாதகர் சீரும் சிறப்புமாக வாழும் மன்னவராக, செல்வச் சீமானாக, சுகதேகத்தை உடையவராக, இறைவனுடைய கிருபையை பெற்றவராக, கோபம் இல்லாதவராக, பிறரிடத்திலே இரக்கம் கொண்டவராக, கொடை வள்ளல்களாக, வீரம், பெருமை, கீர்த்தி, பிரதாபம் ஒளி பொருந்தியவர்களாக, ஞானவானாக, புத்திமானாக வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சக்கிரதர யோகத்தை பற்றி. அடுத்து பாச யோகத்தை பற்றி காண்போம். கண்டிடி லக்கினங்கன் முதல் 5 வீட்டில் கருணையுடன் கிரகங்கள் நிற்கில் ஒன்றொடினர் பாச யோகம் என்று அதனை உரைப்பர். பலன் மேதாவி உற்சாகியாகும் தண்டமிழின் பல கலையும் தெரிந்து உரைகள் பகர்வன சகல ஜனங்களும் புகழத்தான் மிகவே வாழ்வன எந்திசை புறந்திடும் மன்னவரார் பூச்சியவான் இனிய தனவான் வீட்டின் கர்மமெல்லாம் பார்ப்பன் என்று இந்த பாசயோகத்தை பற்றி குறிப்பிருக்கிறது ஜோதிடம் மூல நூலிலே. அதாவது லக்னத்திலிருந்து இடைவிடாது 5 ராசிகளில் கோள்கள் அனைத்தும் அமைந்து விட்டால் இது பாசயோகம் என்றும், இதில் பிறந்தவர்கள் மேதாவிகளாக, தீர்க்க ஆயுளை பெற்றவர்களாக, ஒரு குடும்பத்தில் பல தலைமுறைகளை காண்பவர்களாக, அந்த குடும்பத்தில் சகலவிதமான கடமைகளையும் ஆற்றுபவர்களாக, அனைத்து மக்களாலும் போற்றப்படுபவர்களாக, 8 திசைகளையும் கட்டியாளும் மன்னவர்களால் பூஜிக்கப்படுபவர்களாக, இனிய தனவான்களாக, செல்வந்தர்களாக வாழ்ந்திருப்பார்கள் என்று இந்த யோகத்தின் சிறப்புகளை விளக்கி பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூலநூலிலே. அன்பர்களே, இப்பதிவிலே பாச யோகத்தையும் சக்கிரதர யோகத்தையும் பற்றி கண்டோம். அன்பர்கள் எனக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, இதுபோல் மேலும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.